இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்க சொல்றீங்க கோதுமை நல்லதுன்னு. நாங்க ரெடிமேட் சப்பாத்தி வாங்கி சாப்பிடலாமா? நிறைய விதம் கிடைக்குதுங்க. அதுலயே வெந்தயக்கீரை போட்டு வைக்கிறாங்க, அதுலயே பூண்டு போட்டு வைக்கிறாங்க. நிறைய கிடைக்குது. அதையும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு கேட்பாங்க. நீங்க கோதுமையை வாங்கி மாவு அரைச்சு நீங்க சப்பாத்தி செய்யுங்க. அதை சாப்பிட்டு பாருங்க. இந்த சப்பாத்தியை சாப்பிட்டு பாருங்க. எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. இதை தவால போட்ட உடனே பூரி மாதிரி உப்பும். எது? ரெடிமேட் சப்பாத்தி. ஏன்? உங்களுக்கு தவால போட்டா ஃபுல்கா பூரி மாதிரி வராது. நீங்க திருப்பி அதை கேஸ்ல போடணும், இல்ல துணியை வச்சு அழுத்தினாதான் அது உப்பும். இது தானா உப்புது. எப்படி? ஃபர்ஸ்ட் அதுல மிக்ஸ் மைதா இருக்கு. ரெண்டாவது சரி ஃபுல் வீட்டுன்னு சொன்னா கூட நிறைய கொழுப்பு சத்து இருக்கு. என்ன கொழுப்பு சத்து? அகைன் கொஸ்டின் மார்க். அதனால ரெடிமேடா எதுவும் வாங்காதீங்க.